நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். அதில் பாதி மட்டுமே இப்போ பொரியல் செய்ய போகிறேன். இதை நல்லா சின்ன சின்னதாக நமக்கு தேவையான சைஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அடியில் உள்ள திக்கான தண்டு எல்லாம் கட் பண்ணி தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணும்போது நமக்கு ப்ரோக்கோலி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ரொம்ப சின்ன சின்னதாகவும் கட் பண்ணாமல் நல்லா ஒரு மீடியம் சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது. ப்ரோக்கோலி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. ரத்தத்தை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. இதில் நார் சத்து நிறையா இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைச்சி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. இவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த ப்ரோக்கோலியை நம்ம முறைப்படி சமைச்சு சாப்பிட்டா தான் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ரோக்கோலி எல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணியாச்சு. இதை ஒரு தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் எல்லா ப்ரோக்கோலியையும் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் ப்ரோக்கோலி முங்குற அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இதில் இப்போது 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா ப்ரோக்கோலியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ப்ரோக்கோலி அந்த சூடான தண்ணியிலே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம், அதோட சத்துக்கள் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோக்கோலியில் சின்ன சின்னதாக புழுக்கள் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். 2 நிமிஷம் கழித்து இதை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நாம் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 3 பெரிய பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரத்தண்டியும் வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தான் நாம் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இந்த எண்ணெயிலே பூண்டு நமக்கு நல்லா பொரிஞ்சு வதங்கி வரும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இப்போது நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா பிடிக்காதுங்கிறவங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிற டைமில் நாம் ப்ரோக்கோலியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிற ப்ரோக்கோலி பொரியல் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வெந்நீரில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலியை இப்போது வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ப்ரோக்கோலி நல்லா நமக்கு வெந்து வரட்டும். ப்ரோக்கோலி வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இடையில நல்லா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ப்ரோக்கோலியை வேக வச்சுக்கோங்க. ப்ரோக்கோலி நம்ம கட் பண்ணியிருக்கிற சைஸை பொறுத்து நமக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எனக்கு இன்றைக்கி ஒரு 7 நிமிஷத்தில் ப்ரோக்கோலி நல்லா வெந்து வந்துடுச்சு. தண்ணி சேர்க்காமல் பண்ணுறதுனால நாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி
பண்ணி சேர்த்தாலுமே லைட்டாக தெளித்து விட்டு தான் பண்ணுறதுனால நாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு தான் செய்யணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் திரும்ப கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ப்ரோக்கோலி எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்குது. 7 நிமிஷத்துக்கு அப்புறமே ப்ரோக்கோலி வெந்துருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா விதமான குழம்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.